நம்ம ஐயனார் துணை சீரியல்ல பரபரப்பான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குங்க. சோழன் மனசுல இருக்க எல்லா கோவத்தையும் கொட்டி தீர்த்துட்டாரு. சேரனும் பாண்டியனும் சோழன் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு வருத்தப்படுறாங்க. ஆனா சோழன் உங்க மன்னிப்பு கேட்டாலும் சோழனுக்கு மனசு ஆறல. சேரன் சோழன் கிட்ட, டேய் சோழா, நாங்க பண்ணது பெரிய தப்பு தான்டா. யார் என்ன சொல்லியிருந்தாலும் உன்னை நாங்க நம்பியிருக்கணும். நம்பாதது என்னோட தப்பு தான்டா. ஆனா வீட்டை விட்டு போற மட்டும் சொல்லாதடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடான்னு சேரன் சோழன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி என்னைய பத்தி யோசிச்சானே, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சியா அப்படின்னு சொல்லி சோழன் திரும்ப கேட்கிறாரு. சேரனுக்கும் பாண்டியனுக்கும் இதுக்கு பதிலே இல்லைங்க. சோழன் நிலாவை பார்த்து, நிலா வானிலா போலாம் அப்படின்னு சொல்லி நிலாவை கூட்டிட்டு வெளியில போறாரு. நிலாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்போதைக்கு நிலாவை எதுவும் பேசாம சோழனோட போறாங்க. சோழன் நிலாவை, நிலா நீ பைக் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறாரு. நிலாவும் சோழனும் பைக்ல ஒன்னா போயிட்டு இருக்காங்க. பைக் கண்ணாடி வழியா சோழனை பாக்குறாங்க. சோழன் பின்னாடி இருந்து சோகமாவே உட்கார்ந்துருக்காரு. சோழனுக்கு சேரனும் பாண்டியனும் தன்னை நம்பாதது சோழனால ஏத்துக்கவே முடியல. மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோழன் ரொம்ப கஷ்டப்படுறத நிலா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நிலா எங்க போறதுன்னு தெரியாம சோழனை பீச்சுக்கு அழைச்சிட்டு போறாங்க. சோழன் அமைதியாவே உட்கார்ந்துருக்காரு. நிலா சோழன் கிட்ட, சோழன் சேரனும் பாண்டியனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் தான். அங்க இருந்து சுச்சுவேஷன் அவங்களுக்கு புரியல. உங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க தானே எப்பயும் முதல்ல வருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தப்பு பண்ணிட்டாங்க. அதனால அவங்க மேல கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நிலா சேரனுக்கும் பாண்டியனுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. வீட்ல இருந்து வந்துருவாங்க. நான் அப்படி இல்லைங்கிறத சொல்லுவாங்க. என்னை எப்படியாவது மீட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா சேரனே சேர்ந்துக்கிட்டு என்னை அடிச்சப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு நிலா. நீ மட்டும் அங்க இல்லாம இருந்தா அவங்களே என்னை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருப்பாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிலான்னு ரொம்ப சங்கடப்படுறாரு சோழன். புரியுது சோழன், நீங்க அவங்க கூட சண்டை கூட போடுங்க. ஆனா வீட்டை விட்டு வெளில போறேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி நிலா சொல்றாங்க. சோழன் அமைதியாவே இருக்காரு. ஏன் நிலா, அந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டா நான் உன்னை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கிறாரு. ஐயோ சோழன், அதுக்காக சொல்லல. இந்த பிரச்சனைக்காக வீட்டை விட்டு வெளில வர்றது சரி கிடையாது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தது தப்பு தான். அதுக்காக நீங்க அவங்கள திட்டவும் செஞ்சுட்டீங்க. அதை புரிஞ்சுக்கிடவும் செஞ்சுட்டாங்க. இந்த பிரச்சனைக்காக வீட்டை விட்டு வெளில வர வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. சோழன் அமைதியாவே இருக்காரு. ஒரு பக்கம் சேரனும் பாண்டியனும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாண்டியன் சேரன் கிட்ட, அண்ணே நம்ம சோழனை நம்பியிருக்கணும். நம்மளும் அவங்க சொன்னதை கேட்டு சோழனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஏன்னா அவன் இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டான். இப்போ வீட்டை விட்டு போறேன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறான். பாண்டியன் சேரன் கிட்ட ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆமா பாண்டியா, நம்மளும் கொஞ்சம் நிதானமா தான் இருந்திருக்கணும். வீட்டை விட்டு வெளியில போறேன்ட்டு நிலா பொண்ணை வேற அழைச்சிட்டு போயிட்டான். என்ன முடிவெடுக்க போறான்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லி சேரன் ரொம்ப சங்கடப்படுறாரு. டேய், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அந்த பொண்ணு அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடும். போய் வேலையை பாருங்க அப்படின்னு நடேசன் சொல்றாரு. இதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்படின்னு உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.